ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்ற லெசன். இது 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது. லெசன் 11, அதில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். திட்டமிடலின் பொருள். மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறையே திட்டமிடல் ஆகும். பொருளாதாரம், அரசியல், சமூக, இராணுவ நோக்கங்களை திட்டமிடல் மூலம் அடைவதற்கான இலக்குகளாக இருக்கலாம். திட்டமிடலின் இலக்கணங்கள். பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வழங்கல் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும். ராபின்ஸ். பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும். டால்டன். இந்தியாவில் திட்டமிடல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடமே பொருளாதார திட்டமிடல் ஆகும். தற்போதைய பொருளாதார திட்டமிடல் சிந்தனை மிகவும் புதியது. ஆனால் மார்க்சிய சோசியலிசத்தில் அடிப்படையில் ஓரளவு வேரூன்றியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள், கோட்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோர் ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்தி முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வினையும் நிறுத்த அரசின் தலையிடுதல் அவசியம் என்றனர். சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை 1928ஆம் ஆண்டில் செயல்படுத்த துவங்கியது. பொருளாதார திட்டமிடலை சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற உதவியது. 1930ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறனை குறைத்து சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியதால் பொருளாதார திட்டமிடல் அவசியம் என்னும் கருத்து வலுவடைந்தது. நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய இரண்டாம் உலகப் போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது. போரின் விளைவுகளை சமாளிக்க திட்டமிடல்தான் சரியான தீர்வு என்ற சிந்தனை பரவத் தொடங்கியது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டில் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. இதில் மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 முதல் திட்ட காலம் துவங்கியது. இதில் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1951 முதல் 1956 வரை ஆகும். இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிணாம வளர்ச்சியை கீழ்காணும் நிகழ்வுகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சர் எம். விஸ்வேஸ்வரய்யா 1934. புகழ்பெற்ற பொருளியல் வல்லுநரும் அரசியல்வாதியுமான எம். விஸ்வேஸ்வரய்யா 1934ஆம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார். அவர் தனது ஆலோசனையாக 10 திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் எனும் புத்தகத்தில் விளக்கியுள்ளார். விஸ்வேஸ்வரய்யா. ஜவஹர்லால் நேரு 1938 தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததாலும் நேருவின் முயற்சிகள் நின்றுவிட்டன. பாம்பே திட்டம் 1940. மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் எனும் திட்டத்தை 1938ஆம் ஆண்டில் முன்மொழிந்தனர். இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும். எஸ். என். அகர்வால் 1944. எஸ். என். அகர்வால் என்பவர் காந்திய திட்டம் எனும் திட்டத்தை 1944ஆம் ஆண்டில் வழங்கினார். இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். எம். என். ராய் 1945 மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார். இது வேளாண்மை உற்பத்தியையும் வளங்களையும் இயந்திரமயமாக்கலையும் நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. ஜெயப்பிரகாஷ் நாராயணன் 1950 சர்வோதய திட்டம் ஒன்றை முன்மொழிந்தார். இது காந்தியடிகள், வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும். வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டமாகும். இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவராவார். திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள். கீழ்காணும் வகைகளில் திட்டமிடல் வலியுறுத்தப்படுகிறது. நாட்டின் அங்காடிகளின் இயக்கத்தை முடுக்கிவிடுதலும் உறுதியாக்குதலும். பின்தங்கிய நாடுகளில் அங்காடி சக்திகள் சரிவர இயங்காததற்கு அறியாமையும் பிரபலமும் இல்லாததே காரணமாகும். நாட்டில் பெரும்பாலான பகுதியில்
பணமாற்ற பரிமாற்றம் நடைபெறுகிறது. பண்டங்கள், உற்பத்தி காரணிகள், பணம், மூலதன அங்காடிகள் அமைப்பு முறை ஆகியவை ஒழுங்குற அமைக்கப்படவில்லை. எனவே திட்டமிட்ட பொருளாதாரமே அங்காடி பொருளாதாரத்திற்கு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட், வேலையின்மையை அகற்றுதல். மூலதன குறைவும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் ஏற்படுவதால் அதிகரித்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசுகளுக்கு அறைகோலாக உள்ளது. பின்தங்கிய நாடுகளில் வேலையின்மையையும் மறைமுக வேலையின்மையையும் அகற்ற திட்டமிடுதல் அவசியமாகும். சமமான முன்னேற்றம் ஏற்படுத்தல். பொருளாதாரத்தின் பலதுறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான பெரிய நிறுவனங்கள் இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழுவே சம முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவும். பின்தங்கிய நாடுகளில் வேளாண்மை, தொழில், சமூக கட்டமைப்பு, உள்நாட்டு வாணிகம், பன்னாட்டு வாணிகம் ஆகிய துறைகளின் முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் விரைவாக நடைபெற தேவைப்படுகிறது. ஃபர்ஸ்ட், வேளாண் துறை, தொழில்துறை முன்னேற்றம். வேளாண் துறையும் தொழில்துறையும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதால் வேளாண் துறையும் தொழில்துறையும் சேர்ந்து முன்னேற்றம் அடைய வேண்டியுள்ளது. வேளாண் துறையை சீர்படுத்தும் போது அதில் உள்ள உபரியான தொழிலாளர்களை தொழில்துறை ஈர்த்துக்கொள்ளும். வேளாண் துறையின் வளர்ச்சியினால் தொழில்துறைக்கு தேவையான இடுபொருள் கிடைக்கும். இதனால் வேளாண்மையுடன் தொழில்துறையும் வளரும். கட்டமைப்பு முன்னேற்றம். வேளாண் துறையும் தொழில்துறையும் பொருளாதார சமூக கட்டமைப்பு இல்லாமல் முன்னேற்றம் பெற முடியாது. பாசன கால்வாய்கள், சாலைகள், தொடர்வண்டி பாதைகள், ஆற்றல் வளம் முதலானவற்றை ஏற்படுத்துதல் என்பது வேளாண் துறைக்கும் தொழில்துறைக்கும் மிக முக்கியமானதாகும். கட்டமைப்பு அமைக்க அதிகமான மூலதனமும் நீண்ட பலன் தரும் சில காலங்கள் எடுக்கும். மேலும் குறைவான வெளியீடுகளை தரக்கூடியவை. அரசு மட்டுமே வலிமையான கட்டமைப்பை திட்டமிடல் மூலம் ஏற்படுத்த முடியும். நெக்ஸ்ட், பண அங்காடி, மூலதன அங்காடி ஆகியவற்றின் முன்னேற்றம். உள்நாட்டு பன்னாட்டு வாணிபங்கள் வளர்ச்சி பெற வேளாண்மைத்துறை, தொழில்துறை, சமூக பொருளாதார கட்டமைப்புகளில் பங்களிப்பு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் பங்களிப்பும் அவசியமானதாகும். பண அங்காடியும் மூலதன அங்காடியும் பின்தங்கிய நாடுகளில் குறைவாக உள்ளன. இது தொழில் வாணிப வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. எனவே உறுதியான பண அங்காடியையும் மற்றும் மூலதன அங்காடியையும் உருவாக்க திட்டமிடல் என்பது அவசியமாகும். திட்டமிடல் வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும். திட்டமிடல் என்பது மட்டுமே பின்தங்கிய நாடுகள் நாட்டு வருமானம், தலா வருமானத்தை அதிகரிக்கவும், வறுமையையும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், வேலை வாய்ப்பினை அதிகரிக்கவும் செய்கிறது. இந்த 65 ஆண்டுகளில் இவை நடந்ததா? எனவே ஆர்தர் லூயிஸ், பின்தங்கிய நாடுகளில் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறது. திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள். அங்காடி இயங்காமல் தோல்வியடைந்ததால் அரசு திட்டமிடல் மூலம் தலையிடும் அவசியம் உருவானது. பொருளாதார திட்டமிடுதலின் முக்கியமான நோக்கம் வளர்ந்த நாடுகளில் பொருளாதார நிலைத்தன்மையை அடைவது, பின்தங்கிய நாடுகளில் வளர்ச்சியை பெறுவதாகும். திட்டமிடுதல் என்பது குறைகளற்ற பொருளாதார கொள்கை எனவும் கருதிவிட முடியாது. இவை தனியார் முயற்சியை தடுக்கும், தேர்ந்தெடுத்தலின் உரிமையை முடக்கவும், நிர்வாகச் செலவு அதிகரிக்கவும், தானாகவே விலை நிர்ணய முறையை சரி செய்வதை நிறுத்தவும் செய்கிறது. திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களையும் குறைகளையும் புரிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட், தன் விருப்பம் போல் செயல்பட இயலாமை. தன் விருப்பம் போல் செயல்பட இயலாதால் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. திட்டமிடல் கட்டுப்பாடுகளையும் வழிமுறைகளையும் விதித்து நாட்டிற்கு முதுகெலும்பாக உள்ளது. தலையிடா பொருளாதாரத்தில் நுகர்வு பணியை தேர்வு செய்தல், உற்பத்தி செய்தல், விலை நிர்ணயம் செய்தல் ஆகியவற்றில் தன் விருப்பம் போல் முடிவெடுக்க உள்ள அனுமதி உள்ளது. ஆனால் திட்டமிட்ட பொருளாதாரத்தில் சிக்கலான முடிவுகளை மத்திய திட்டக்குழு எடுக்கிறது. இது நுகர்வோர், உற்பத்தியாளர், பணியாளர்களை கட்டுப்படுத்துகிறது. ஹேயக் எழுதிய அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலில் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் மக்களின் பொருளாதார விடுதலையை கட்டுப்படுத்தி நாட்டை மந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என கருத்து தெரிவிக்கிறார். அரசின் முடிவுகள் அனைத்தும் எப்பொழுதும் சரியாக இருப்பதில்லை. ஆனால் தனியார் உற்பத்தியாளர்களுக்கு சுதந்திரம் வழங்கும் போது அதனை தவறாக பயன்படுத்தப்பட்டு மக்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டு லாபம் ஒன்றுக்கே மிக முக்கியத்துவம் வழங்கப்படும். தன்முனைப்பு குறைதல். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் நடவடிக்கைகளில் ஊக்கப்படுத்துதல், புதுமைகளை புகுத்துதல் ஆகியவற்றுக்கு ஊக்கமிருக்காது. திட்டமிடுதலானது வழக்கமான செயல்முறைகளை பின்பற்றி வளர்ச்சியில் தேக்கத்தை உண்டு பண்ணும். இது வளர்ச்சியை கீழ்காணும் வழிகளில் தடுக்கிறது. தனியார் உரிமை இல்லாதது. லாப நோக்கை குறைத்து தொழில் முனைவோர் திறம்பட முடிவு எடுப்பதையும் இடர் எதிர் நோக்குதலையும் குறைக்கிறது. அபரிதமான லாபமை புதிய வழிமுறைகளை தேடவும் அதனை செயல்படுத்தவும் அதில் வரும் இடர்தாங்கி புதுமையை புகுத்தி லாபத்தை பெற தூண்டும். ஆனால் திட்டமிடுதலில் இந்த தூண்டுதல் இல்லை. திட்டமிடல் பொருளாதாரத்தில் அனைவருக்கும் அவர்களது முயற்சி, திறமை, உற்பத்தி திறன் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் சமமான பலன்கள் வழங்கப்படுவதால்
எவரும் இடர்பாடுகளை ஏற்று புதிய நிறுவனத்தை துவக்க முன்வர மாட்டார்கள். உயர் பதவியில் உள்ள அலுவலர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போக்கு திட்டமிடுதல் தவிர்க்க இயலாத ஒன்றாக உள்ளது. சம உடைமை பொருளாதார நாடுகள் திட்டமிடுதலில் சந்திக்கும் சிக்கல் இது. அரசு பணிகளை பயன்படுத்துவதில் கால விரயமாகிறது. இது பொருளீட்டும் நடவடிக்கையையே சீர்குலைக்கிறது. அதிகமான நிர்வாகச் செலவு. திட்டமிடுதலின் நோக்கம் என்னவோ தொழில்மயமாக்கல், சமூக நீதி, நாட்டு நிலைமையை சமன்படுத்தல் ஆகியன உயர்வானவை. ஆனால் அதற்கு நாடு செலவிடும் தொகை அடைய உள்ள பலனை விட அதிகமாக இருக்கும். புள்ளிவிவரங்களை சேகரித்து தொகுத்து திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தி நிர்வகிப்பதில் தேவைப்படும் பணியாளர் எண்ணிக்கை மிக அதிகம். லூயிஸ் இதை பற்றி குறிப்பிடும் பொழுது, திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை என்கிறார். சரியான புள்ளிவிவரம் இல்லாமை, தவறான கணிப்பது, திட்டமிடுதலை சரிவர செயல்படுத்துவது ஆகியவை வளங்களை வீணடித்து உபரி அல்லது பற்றாக்குறை நிலைக்கு கொண்டு செல்லும். முன் கணிப்பதில் உள்ள இடர்கள். அரசு தடையில்லாத நாட்டில் விலை இயக்க முறையில் விலை தேவை, அளிப்பு ஆகியவை தானாக இயங்கி ஒன்றையொன்று சரி செய்து கொள்கின்றன. உற்பத்தியாளர்கள் தங்களது அளிப்பையும் நுகர்வோர்கள் தங்களது தேவையையும் விலை மாற்றத்திற்கேற்றவாறு சரி செய்து கொள்வார்கள். திட்டமிடல் நாடுகளில் இப்படி ஒரு வசதி இல்லை. நுகர்வும் உற்பத்தி அளவுகளை துல்லியமாக முன்கூட்டியே நிர்ணயிப்பது கடினம். உபரி அளிப்போ உபரி தேவையோ அங்காடி பொருளாதாரத்தில் ஏற்படலாம். அமெரிக்கா முதலான முதலாளித்துவ நாடுகளில் இது ஏற்படுகிறது. திட்டமிடுதலின் குறைகள் அனைத்தும் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் முறையின் குறைகளாகும். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் முறை கலப்பு பொருளாதார நாடுகளில் தனியார் மற்றும் அரசு துறைகளுக்கு சமமான இடம் கொடுத்து சிறப்பாக செயல்படுகிறது. திட்டமிட்ட பொருளாதாரம் அங்காடி பொருளாதாரத்தை விட திறம்பட செயல்படுவதாகவே தோன்றுகிறது. எனவே பொருளாதார முன்னேற்றத்திற்காக திட்டமிடுவதா வேண்டாமா என்பதல்ல சிக்கல். அரசு தலையிடுதலையும் அங்காடி இயங்குதலையும் சரியான விகிதத்தில் கலந்து அனுமதிப்பதால் விரைவான, அதே நேரத்தில் நிலையான பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக சமத்துவத்தையும் திட்டமிடுதல் மூலம் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிடலின் வகைகள். மக்களாட்சி, சர்வாதிகாரம், மையப்படுத்தப்பட்ட பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், வழிகாட்டுதல் படி திட்டமிடல், தூண்டும் திட்டமிடல், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், கட்டாய திட்டமிடல், குறுகிய நடுத்தர நீண்டகால திட்டமிடல், நிதி திட்டமிடல், நாணய திட்டமிடல், செயல்பாட்டு கட்டமைப்பு திட்டமிடல், முழுமையான திட்டமிடல், பகுதி திட்டமிடல். பொருளாதார முன்னேற்ற இலக்குகளை ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் அடைய மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை குறிக்கும் செயல்பாடே பொருளாதார திட்டமிடலாகும். திட்டமிடல் கோட்பாடு மற்றும் செயல்படுத்தப்படும் விதங்களின் அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட், மக்களாட்சி முறை திட்டமிடலும் சர்வாதிகார திட்டமிடலும். டெமோக்ராட்டிக் விசஸ் டோட்டலிட்டாரியன் பிளானிங். திட்டங்களை தயாரித்தல், செயல்படுத்தல் ஆகியவற்றில் உள்ள அனைத்து நிலைகளிலும் மக்கள் பங்கெடுத்துக் கொள்ளும் திட்டமிடலே மக்களாட்சி திட்டமிடல். அரசு தனியாரையும் பொது மக்களையும் உள்ளடக்கிய மிக பரவலான ஆலோசனைகளை பெற்று தயாரிக்கப்பட்டு அவர்களாலேயே செயல்படுத்தப்படும் திட்டமிடல் முறையாகும். திட்டக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட திட்ட வழிமுறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதனை அந்நாட்டின் பாராளுமன்றம் ஏற்கவோ மறுக்கவோ மாற்றியமைக்கவோ செய்யும். சர்வாதிகார திட்டமிடல். மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பதே சர்வாதிகார திட்டமிடல். சர்வாதிகார திட்டமிடலில் பொருளாதார நடவடிக்கைகள் மத்திய கட்டுப்பாட்டில் படியும் வழிகாட்டுதல் படியும் ஒரே ஒரு திட்டமாக இருக்கும். நுகர்வு, பரிமாற்றம், பகிர்வு ஆகிய அனைத்துமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். திட்டக்குழுவே அதிகாரமிக்க அங்கமாகும். இலக்குகள், செயல்முறைகள், ஒதுக்கீடுகள், செயல்படுத்துதல் ஆகியவை திட்டக்குழுவால் முடிவு செய்யப்படும். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடலும். சென்ட்ரலைஸ்டு விசஸ் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். கையகப்படுத்தப்பட்ட திட்டமிடல் விசஸ் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் அனைத்து நிலைகளிலும் திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் மைய திட்டக்குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். திட்டக்குழுவே திட்டம் தீட்டுதல், நோக்கங்களை நிர்ணயித்தல், இலக்குகளை கண்டறிதல், தீர்மானித்தல் ஆகியவற்றை செய்கிறது. மேலிருந்து திட்டமிடல் என்றும் இதை கூறலாம். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் மைய அமைப்புகளின் கட்டுப்பாடுகளின்றி உள்ளூர் அமைப்புகள், உள்ளூர் நிறுவனங்கள் திட்டங்களை தீட்டுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல் ஆகியவற்றை செய்யும். எனவே இதை கீழிருந்து திட்டமிடல் எனவும் அழைக்கலாம். வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடலும். திட்டக்குழு வழிகாட்டுதல் வழங்கி திட்டம் தயாரித்து மேலும் திட்டத்தை ஆணையிடுதல் மூலம் செயல்படுத்தினால் அது வழிகாட்டுதல் திட்டமிடல் ஆகும். முன்பே முடிவு செய்யப்பட்ட இலக்குகள் அடிப்படையிலும் முன்னுரிமைகள் அடிப்படையிலும் திட்டம் செயல்படுத்தப்படும். திட்டக்குழு நிர்ணயம் செய்த இலக்குகளை பல்வேறு நிதியியல் வழிமுறைகள், பணவியல் வழிமுறைகள் மூலம் ஊக்கங்கள் அளித்து அதன் நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவதே தூண்டும் திட்டமிடல் என்கிறோம். மானியம் முதலான சலுகைகள் கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைக்க முடியும். தூண்டும் திட்டமிடுதலில் தனிமனித விடுதலையை குறைக்காமல் அதே பலனை பெற வைக்கும் தன்மை கொண்டது.
சுட்டிக்காட்டும் திட்டமிடலும் கட்டாயமான திட்டமிடலும் இண்டிகேட்டிவ் வெர்சஸ் இம்பேரேட்டிவ் பிளானிங். கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது 1947ஆம் ஆண்டிலிருந்து 1950 வரை செயல்படுத்தியது. திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை குறிப்புரைகளாக தயாரித்து தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர் குழுக்கள், நிதி நிறுவனங்கள், பிற துறை நிபுணர்கள் ஆகியோரிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுத்தும் திட்டமிடலை சுட்டிக்காட்டும் திட்டமிடல் ஆகும். அரசு பொருளாதார நடவடிக்கைகளை செயல்படுத்த இலக்குகளை நிர்ணயம் செய்து அவற்றை தனியார் நிறுவனங்கள் அடைவதற்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுத்து ஒருங்கிணைக்கும் பணியை மட்டும் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடல் அமைந்திருக்கும். கண்டிப்பான திட்டமிடல் முறையில் திட்டம் தயாரித்தலிலும் மற்றும் செயல்படுத்துவதிலும் அரசு அதிகாரமிக்கது. திட்டம் தயாரித்து முடிந்துவிட்டால் எவ்வித தடைகளுமின்றி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ரஷ்யாவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்பதை பயன்படுத்தினார். அனைத்து வளங்களும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். இங்கு நுகர்வோர் இறையாண்மை இருக்காது. அரசின் கொள்கைகளும் வழிமுறைகளும் மாறாது நிலையாக இருக்கும். சீனாவும் ரஷ்யாவும் இந்த திட்ட முறைகளை கடைபிடிக்கும் நாடுகளாகும். குறுகிய கால, நடுத்தர கால, நீண்ட கால திட்டமிடல். ஓராண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறுகிய கால திட்டங்களாகும். கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் எனவும் அறியப்படுகிறது. 3-7 ஆண்டு காலத்தில் முடிவடையும் திட்டங்கள் நடுத்தர கால திட்டங்களாகும். பொதுவாக 5 ஆண்டு திட்டங்களாகவே செயல்படுத்தப்படுகின்றன. நிதி மட்டுமல்லாமல் கட்டமைப்பு வளங்களும் இத்திட்டமிடல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. 10-30 ஆண்டுகளுக்கு தீட்டப்படும் திட்டங்கள் நீண்டகால திட்டமிடல். இவை முன்னோக்கு திட்டங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வருவதே நீண்டகால திட்டத்தின் அடிப்படை ஆகும். நிதி திட்டமிடல் உருவப்பொருள் திட்டமிடல் ஃபினான்ஷியல் வெர்சஸ் பிசிக்கல் பிளானிங். திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடலே நிதி திட்டமிடலாகும். உருவப்பொருள் திட்டமிடல் என்பது மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் முதலான பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் முறையாகும். பணிகள் திட்டமிடலும் கட்டமைப்பு திட்டமிடலும் ஃபங்க்ஷனல் வெர்சஸ் ஸ்ட்ரக்சரல் பிளானிங். ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல்கள் மட்டுமே செய்யும் திட்டமிடல் பணிகள் திட்டமிடலாகும். பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையும் திட்டமிடலே கட்டமைப்பு திட்டமிடலாகும். இவ்வகையான திட்டமிடல் பெரும்பாலும் பின்தங்கிய நாடுகளில் காணப்படுகிறது. விரிவான திட்டமிடலும் பகுதி திட்டமிடலும். நாட்டின் அனைத்து பொருளாதார சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான திட்டமிடல் விரிவான திட்டமிடலாகும். ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்து அதை அடைய தீட்டப்படும் திட்டம் பகுதி திட்டமாகும். திட்டமிடல் நீண்ட காலம் 10 ஆண்டுகளுக்கு மேல். நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. வியூக திட்டமிடல். நடுத்தர காலம் 3-7 ஆண்டுகள். நடுத்தர கால திட்டமிடல் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. தந்திரமான திட்டமிடல். குறுகிய காலம் 1 ஆண்டு வரை. குறுகிய கால திட்டமிடல் ஆண்டு வரை ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. செயல்பாட்டு திட்டமிடல். நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும். இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். இதனை 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. 2014 ஆகஸ்ட் 13. இதன்படி ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர். மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவர். இதன் துணைத் தலைவரே நிர்வாகத் தலைவர் ஆவார். அரவிந்த் பனாகரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார். நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது. சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. மக்கள் சார்புக்கு நேராக சமூகம், தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். செயல்திறன் சார்புக்கு நேராக குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்க்கப்படும் செயல்திறன்களும். பங்கேற்புனா குடிமகனின் ஈடுபாடு. மேம்பாடு அனைத்து அம்சங்களும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அனைத்தையும் உள்ளடக்கியதுனா அனைத்தையும் உள்ளடக்கியது. சமத்துவம்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு. வெளிப்படைத்தன்மைனா அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை. வெளிப்படைத்தன்மைனா அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை. நிதி ஆயோக்கின் பணிகள். நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே பட்டியலிடப்படுகின்றன. கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும். மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்வது. 2வது, நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். நாட்டின் முன்னேற்றத்திற்கான முன்னுரிமைகள் உத்திகளில் மாநிலங்களையும் இணைத்து கொள்ளுதல். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வருதல். தொலைநோக்கும் காட்சி திட்டமிடலும். நாட்டின் எதிர்காலத்தை கவனித்தல்
கொண்டு இடைக்கால நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைத்தல். நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்கள் ஒன்றிணைந்து பங்கு பெற வைத்தல். உகந்ததாக்குதல். அரசின் பல படிநிலைகளில் பணியாற்றுபவர்களை, குறிப்பாக பல துறைகள் ஒன்றிணைந்து செயல்படுமிடங்களில் ஏற்படும் சிக்கல்களை களைய தொடர்பு கொள்ளுதல், ஒருங்கிணைத்தல், கைகோத்தல், கூட்டிணைதல் ஆகியவை மூலம் உகந்த பணியை நிதி ஆயோக் செய்கிறது. சச்சரவு தீர்த்தல். அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில், மாநிலங்களுக்கிடையில், அரசு துறைகளுக்கிடையில், பிற துறைகளுக்கிடையில் நிலவும் சச்சரவுகளுக்கு தீர்வு காண ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கிறது. வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படும். உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை வகுக்க மாநில, ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுகளுக்கும் ஆலோசனைகளை வழங்குகிறது. திறன் உருவாக்குதல். அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோல்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியையும் நிதி ஆயோக் செய்கிறது. கண்காணித்தலும் மற்றும் மதிப்பிடுதலும். அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நிதி ஆயோக் கண்காணித்து அதன் விளைவுகளை மதிப்பீடும் செய்கிறது. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும், இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்ததற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக். நிதி ஆயோக் பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது. இதன் கண்காணிப்பு, மதிப்பீட்டு அலுவலகம் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களில் புள்ளி விவரத்தை சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது. மாநிலங்களையும் வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்கிறது. நிதி ஆயோக்கின் வெற்றியை குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகே கணிக்க முடியும். தொகுப்புரை. இந்த இயலின் முதல் பகுதியில் 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார வளர்ச்சியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தது. பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் எனும் கருத்து ஒன்று போல் இருந்தாலும் சிறு வேறுபாடுகள் உள்ளன என்பதை எடுத்துரைத்தது. பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் பல காரணிகள் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள், பொருளாதாரம் சாரா காரணிகள் என வகைப்படுத்தப்பட்டன. பொருளாதார முன்னேற்றம் தடைபடுவதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் வறுமை நச்சு சுழற்சி முக்கியமான காரணியாக காணப்படுகிறது. இந்த இயலின் 2ஆம் பகுதி திட்டமிடுதலை எடுத்துரைக்கிறது. அங்காடி அமைப்பின் தோல்விதான் திட்டமிடுதலுக்கு வழிவகுக்கிறது. இவை ரஷ்யா, இந்தியா முதலான கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பரவியது. பல காரணங்களும் விவாதங்களும் திட்டமிடலுக்கு சாதகமாக, சில காரணங்கள் பாதகமாகவும் செயல்படுகின்றன. திட்டமிடும் முறைகள் அரசின் கட்டுப்பாடு அடிப்படையில் பல்வேறு வகைகளாக காணப்படுகின்றன. இது சம உடைமை நாடுகளில் சர்வ அதிகார முறையும், பிரான்ஸ் முதலான நாடுகளில் மக்களாட்சியும் சுட்டிக்காட்டும் திட்டமிடலும் உள்ளன. இந்திய திட்டக்குழுவை நீக்கிவிட்டு நிதி ஆயோக் என்ற புதிய நிறுவனம் துவங்கப்பட்டதையும் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டோம். கலைச்சொற்கள். வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது உண்மை மொத்த நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதை குறிக்கும். இது உற்பத்தியின் மதிப்பின் அடிப்படையிலோ அல்லது நாட்டின் செலவின் அடிப்படையிலோ இருக்கும். முன்னேற்றம். அறிவியல், தொழில்நுட்பத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை, தேவையை அடைய பயன்படுத்தும் வழிமுறையை குறிக்கும். சமூக குறியீடுகள். பொதுமக்கள் நலவாழ்வு, கல்வி, துப்புரவு, குடிநீர், உணவு, வசிப்பிடம் முதலானவை பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடும் சமூக குறியீடுகள். மூலதன ஆக்கம். நாட்டில் இருக்கும் மூலதனத்தில் புதிதாக நடப்பாண்டில் சேர்ந்த மூலதனம். நிதி திட்டமிடல். பண மதிப்பில் வளங்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் முறை. உருவக திட்டமிடல். பொருள், மனிதவளம், இயந்திரங்களான வளங்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் முறை. முன்னோக்கு திட்டமிடல். 15 - 30 ஆண்டுகளுக்கு நீண்டகால திட்டமிடல் முறையே முன்னோக்கு திட்டமிடல் முறை. வளர்ச்சி குறைந்த பொருளாதாரம், குறைவான தலா வருமானம், பரவலான வறுமை, குறைவான கல்வி நிலை, குறைவான சராசரி வாழ்நாள் முதலான பண்புக்கூறுகள் குறைவான முன்னேற்றத்தை குறிக்கின்றன. மனித மூலதனம். மனிதர்களை அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்களாக உருவாக்கும் கல்வியும் பயிற்சியும் மனித மூலதனமாகும். வறுமை நச்சு சுழற்சி. பின்தங்கிய நாடுகளில் சுழற்சி தொடர்புடையவற்றால் பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கச் செய்வதை குறிப்பது. திட்டமிடல். குறிப்பிட்ட காலத்திற்கு இலக்குகளை அடையும் திசையில் பொருளாதார செயல்பாடுகளை செய்வதை திட்டமிடல் என்கிறோம். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல். திட்டமிடல் நடவடிக்கை முழுவதும் மைய திட்டக்குழுவின் அதிகாரத்திற்குள் இருக்கும் வகையான திட்டமிடல் முறை. இதோட அவ்வளவுதான் இந்த லெசன்.